தேர்தலில் இந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக, இந்த மண்ணின் மைந்தனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக களத்திலே நிற்கின்ற எனக்கு விவசாய சின்னத்தில் வாக்குகள் கேட்டு உங்களிடையே வந்திருக்கின்றேன். நாம் பிறந்து வளர்ந்த மண் இந்த மணத்தப்பட்டி மண். இந்த மண்ணில் பிறந்த ஒரு மகன் இந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு செந்தமலன் சீமானின் தம்பியாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களிடத்தில் வந்து நிற்கிறேன். மற்ற பகுதியின் வாக்கு கேட்பதற்கும் நான் பிறந்து வளர்ந்த இந்த மண்ணில் வாக்கு கேட்பதற்கும் எனக்கு நிறைய உரிமை இருக்கிறது. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனான என்னை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள். உங்களிடத்தில் வந்து வாக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வீட்டு பிள்ளைக்கு நீங்கள் வாக்கு செலுத்தாமல் வேறு யாருக்கும் செலுத்த மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை இருந்த போதும் உங்களிடத்திலே நான் இந்த மண்ணை சார்ந்தவன், நாங்குநேரி தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன் என்று தெரிவிப்பதற்காகவும் உங்கள் வாழ்த்துக்களை பெறுவதற்காகவும் இந்த மண்ணில் இருக்கின்ற நம் குல தெய்வங்களின் அருளை பெறுவதற்காகவுமே வந்திருக்கின்றேன். எனக்காக தேவாலயங்களிலும் கோவில்களிலும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமாக களத்திலே நின்று போராடுகின்ற எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் 15 ஆண்டுகளாக தனித்தே தேர்தல் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த மண்ணில் எங்கு பிரச்சனை நடந்தாலும் களத்தில் நின்று போராடுவது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் அவர் தம்பிகளும் தான் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு சாதிமத பேதமற்ற ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கிடவும், லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கிடவும், பெண்களுக்கு சம உரிமை தந்திடும் ஒரு ஆட்சியை நிலைநிறுத்திடவும், பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கிடவும், இந்த மண் சார்ந்த தொழில்கள் இந்த மண்ணில் மீண்டும் நிலை பெற்று நிற்க, மதுக்கடைகளை ஒழித்து பனை தொழிலை முன்னெடுத்து நம் தமிழ்நாடு தன்னிறைவு பெற்றிட செந்தமலன் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமாம் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நான் இந்த மண்ணில் சார்ந்தவன். நான் இறங்கி என்னுடைய சொந்த பந்தங்களை சொல்வதற்கு எங்க அண்ணன் பொன்பாண்டி சொல்வாரு நான் யார் என்னங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனை எனக்கு வாக்கு செலுத்துதான் உங்கள் கடமை, உங்கள் உரிமை. நீங்க உங்களிடத்தில் உரிமையோடு எனக்கு வாக்கு கேட்கிற உரிமை இருக்கிறது. அந்த உரிமையில் உங்களிடத்திலே கேட்கிறேன். எனவே என் தாய் தமிழ் உறவுகள், எந்த அரசியல் கட்சிகள் வந்தாலும் கூட இந்த முறை இந்த மண்ணின் மைந்தன் எங்கள் வீட்டு பிள்ளை செல்வம் நிற்கிறான், நான் அவனுக்குத்தான் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துவோம் என்று சொல்லி எனக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று மீண்டும் உங்களிடம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. நமது சின்னம் விவசாயி.